ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வழக்கறிஞர் செல்வம் தமிழக மக்கள் மாவட்ட கலைஞர் இறந்த தம்பி எனக்கு தம்பி முறை சரிங்களா. என்னென்னா இப்போ நம்ம இந்த பையன் கவின் இறந்ததுக்கு நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆரில் அந்த சுர்ஜித்தை ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது. அதை மையமாக வச்சு தான் நம்ம நேற்று அந்த போராட்டம் நடந்தது. இன்ன வரைக்கும் அந்த பாடியை நம்ம வாங்காமல் வச்சுருக்கோம். எங்களுக்கு ஒரே கோரிக்கை அது ஒன்று தான். ஏன்னா இது ஒரு ஆணவ படுகொலை. இப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி என்னென்னா இது வேறு மாதிரி விஷயங்களை மாற்றி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இது ஆணவ படுகொலைங்கிறதுனால எஃப்ஐஆர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முதல்கட்ட விசாரணையிலேயே அவங்க 2 பேரையும் நம்ம ரிமாண்ட் பண்ணலாம். சட்டத்தில் இடம் இருக்குது. அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம போலீஸில் கேட்குறோம். சரிங்களா. இதுதான் எங்கள் டிமாண்டு. இப்போ கூப்பிட்டு என்ன நடந்தது என்னங்கிறத வழக்கமாக கேட்டாங்க. நாங்கள் விவரம் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா. நாளைக்கு ரிமாண்ட் பண்ணுங்க. நீங்கள் அவங்கள 2 பேரையும் இந்த பையனோட தாய் தோப்பில் ரிமாண்ட் பண்ணுங்க. நாங்கள் பாடியை காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? உங்களுடைய கோரிக்கைக்கு ஏதாவது செவி சாய்க்கிறாங்க? எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டோம். ரிமாண்டுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எவிடன்ஸை we cannot create. நாங்கள் அதை கொடுக்க முடியாது எவிடன்ஸ். நாங்கள் என்ன சொல்கிறோம், எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர் படியும் ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் படியுமே அவங்க நினைச்சிடலாம். ரிமாண்ட் பண்ணலாம். நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த தம்பியுடைய உடலை வாங்குகிறோம். ரிமாண்ட் பண்ணாமல் வாங்க முடியாது. உடல் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பையன் இறந்தவனுடைய விக்டிம், அவன் இறந்தவனுடைய ஃபோன், அது பாஸ்வேர்டு இருக்குது. அவங்க கேட்குறது எங்கள் எவிடன்ஸ் இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ண முடியுங்கிறாங்க. நாங்கள் எஃப்ஐஆரில் எல்லா வழக்குலையும் அப்படி தான் இருக்குதான்னு எங்களுக்கு கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், எஃப்ஐஆரில் பேர் இருந்தாலே ரிமாண்ட் பண்ணலாம். பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்கில் அப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எஃப்ஐஆரில் பேர் இருக்கவங்க ரிமாண்ட் பண்ணலாம். ரிமாண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்ட நாங்கள் உடலை வாங்குறதுக்கான முயற்சி எடுத்துருவோம். அவங்க அதில் எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ரிமாண்ட் பண்ண முடியுங்கிறத அப்படியே சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லை இப்போ காவல்துறையினால் அரெஸ்ட் பண்ணதுக்கு தயங்குனாங்களா? இல்லை காவல்துறை 2 பேருமே காவல்துறை? அது காவல்துறை தான் சொல்லணும். எதற்காக? நான் எல்லா வழக்குலையுமே எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருந்தால் ஒரு தனிநபர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டாலே அந்த முதல் தகவல் அறிக்கை வச்சு என்ன செய்கிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கூட ரிமாண்ட் பண்ணலாம். அதுவே எனஃப். ஆனால் அவங்க மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது அவங்க இந்த இதில் இன்வால்மெண்ட் இருக்குன்னா அப்போ ஏன் எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கோம்? எஃப்ஐஆர்லாம் சேர்த்தாச்சு இல்லை. நிச்சயமாக நம்ம இன்னும் அந்த கோரிக்கை தான் மேலும் தமிழக காவல்துறை இனி அந்த கோரிக்கை தான் மேலும் காவல்துறையுடைய போக்கில் என்ன சொல்கிறோம். இதில் நேம்ட் அக்யூஸ்ட் 3 பேர். ஒரு பையன் செஞ்சவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணியாச்சு. 2 பேருமே நேம்ட் அக்யூஸ்ட். அந்த இறந்த பையனோட அம்மா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ நேம்ட் அக்யூஸ்டும் போது அவனை ரிமாண்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 161 ஸ்டேட்மெண்ட்டே போதுமான அளவில் இருக்குது. அதை ரிமாண்ட் பண்ணலாம். ஃபர்தர் விசாரணையில் ஃபர்தர் எவிடன்ஸ் கிடைக்கும். அதை நாங்கள் கொண்டு போகணும். இதுதான் இது வரைக்கும் கிரிமினல் கேஸில் நடக்கிற விஷயம். இது ஒரு மர்டர் கேஸு. பிசிஆர் வழக்கு. இவ்வளோ ப்ரூட்டலாக ஒரு மர்டர் நடந்திருக்கு. இதில் இவ்வளோ தூரம் எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சா தான் நான் அதை ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது எங்களுக்கு காவல்துறையில் இருக்கிறதுனால இது தயங்குதோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணலாம், இந்த வழக்கு மேல் சிபிஐக்கு கொண்டு போய் இது நாங்கள் பார்ப்போம். இது இப்போ உடனே நம்ம அந்த முடிவுக்கு வர முடியாது. இது அடுத்து என்ன நடக்குது, இந்த நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பொறுத்து அதுக்கு மீது நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் அதானே. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வழக்கு அப்படி மாற்றப்பட்டால் தான் நீதி கிடைக்கும். நம்ம போராட்டம் வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு, வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க காவல்துறையில கேளுங்க. சரிங்களா. ஆதாரம் என்னங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் என்ன போயிட்டு இருக்குங்கிறத எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணது கூப்பிட்டாங்க. We are not satisfied with that. We are not satisfied with that. சார் உங்களை யார் விசாரணை நடத்துனது? சார் விசாரணை நடத்தியா சார்? டிசிஐசியா சார்? உங்களை விசாரணை நடத்தியா சார்? டிசிஐசியா சார்? உங்களோட விசாரணை நடத்தியா? டிசிஐசியா?